ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.3ல இருக்க ஃபர்ஸ்ட் சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி எஃப் இஸ் ஈக்குவல் டு பி ரிலேஷன் ஆன் என். ஃபைண்ட் அந்த ரிலேஷனில் வந்து டொமைன் கண்டுபிடிக்கணும், கோ டொமைன் கண்டுபிடிக்கணும், ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா அதோட ஃபங்க்ஷன் இல்லையா, இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன் இல்லையா, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸும் ஒய் எதுலேருந்து கொடுத்துருக்காங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் என்லேருந்து கொடுத்துருக்காங்க. என் அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன, 1, 2, 3, 4 and so on. So similarly y is equal to 1, 2, 3, 4 and so on. ஸோ இப்போ வந்து கண்டிஷன் என்ன, y is equal to 2x, இதுதான் கண்டிஷன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒய்யோட வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம், எக்ஸோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எக்ஸோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y is equal to 2 into 1, that is equal to 2. ஸோ பேர் என்ன, 1, 2. நெக்ஸ்ட் x is equal to 2 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ y is equal to 2 into 2, that is equal to 4. பேர் என்ன, 2, 4. எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2. எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 4. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். y is equal to 2 into 3. 2 into 3, 6. ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ தான் எழுதணும், நெக்ஸ்ட் ஒய்யோட வேல்யூ எழுதணும் நம்ம. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா நிறைய கண்டிஷனுக்கு அப்ளை பண்ண போறோம். இப்போ நமக்கு வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் இது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது, இதுல வந்து முடியுது அப்படின்னு அவங்க கொடுக்கவே இல்லை. காமனா வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்ததுனால ஒரு 4 வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம காமிச்சா போதும், ரிமைனிங் இருக்கிற வேல்யூ அண்ட் சோ ஆன்னு போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 4. ஸோ y is equal to 2 into 4. 2 into 4, 8. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 8. இப்போ வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா டொமைனு, கோடொமைன், ரேஞ்ச், அப்புறம் இது ஒரு ரிலேஷன். இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன் இல்லையா, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு ஈஸியா ஆரோ டயக்ராம் போட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். எக்ஸோட வேல்யூ ஆரோ டயக்ராம் என்ன, 1, 2, 3, 4 and so on. அதே மாதிரியே ஒய்யோட வேல்யூ 1, 2, 3, 4 and so on. ஃபர்ஸ்ட் 1ஓட வேல்யூ என்ன, 2. 2ஓட வேல்யூ 4. 3ஓட வேல்யூ 6. அது மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குது நமக்கு. இப்போ வந்து நமக்கு வேல்யூ ஒவ்வொரு வேல்யூக்கு நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன ரிலேஷன் கண்டிஷன் என்ன, இங்கிட்டு இருக்க வேல்யூல இருக்க எல்லா நம்பரும் மேப் ஆயிருக்கணும். நம்ம 1க்கு அப்புறம் 2 மேப் ஆயிருக்கு, 2க்கு அப்புறம் 3, ஒவ்வொரு வேல்யூமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தான் போட போறோம். அப்ப இருக்க இங்கிட்டு இருக்க ஒவ்வொரு வேல்யூக்குமே நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீ இமேஜ் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்குமே ஒவ்வொரு எலமெண்ட் வந்து நமக்கு வந்து இமேஜ் கிடைக்கும், நமக்கு ப்ரீ இமேஜ் கிடைக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுமே ஒவ்வொரு எலமெண்டோட மேப் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். நெக்ஸ்ட் டொமைனும் கோ டொமைன், ரேஞ்ச் கண்டுபிடிச்சா போதும். ஃபர்ஸ்ட் என்ன, டொமைன் கண்டுபிடிப்போம். டொமைன்னா என்ன, எக்ஸோட வேல்யூ தான் டொமைன். எக்ஸோட வேல்யூ என்ன, 1, 2, 3, 4 and so on. நமக்கு இதுக்கு வந்து முடிவு இல்லை, அதனாலதான் and so on போட்டிருக்கோம் நமக்கு. நெக்ஸ்ட் கோடொமைன். கோடொமைன் என்ன, தான் கோடொமைன். ஒய்யோட வேல்யூ தான் கோடொமைன். என்னென்ன வேல்யூ, 1, 2, 3, 4 and so on. நெக்ஸ்ட் ரேஞ்ச். ரேஞ்சுங்கிறது என்ன, இதுல இருக்க எலமெண்ட் மேப் ஆயிருக்கு. நமக்கு ஈஸியா புரியணும்னா நமக்கு இந்த வேல்யூ செகண்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டா போதும். 2, 4, 6, 8 and so on. இதுதான் வந்து ரேஞ்ச். இது ஃபங்க்ஷன் இல்லையான்னு நம்மள கண்டுபிடிக்க சொன்னாங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நானு. ஸோ therefore it is a function. Thanks for watching.